ஐயன் தெய்வ புலவன் திருவள்ளுவனை வணங்கி இன்றைய விழா நாயகன் திரு தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்களையும் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு அழகான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு, அமைதி, அறம் நோக்கிய ஒரு திருக்குறள் பயணத்தில் என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத உயிர்களை எப்படி சூரியன் வாட்டுகின்றதோ அது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வாட்டும். இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற சூழ்நிலையில அன்பு என்ற ஒன்றை தேடி பெறுவதற்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதையும் மீறி இந்த அன்பையும் அறத்தையும் அமைதியையும் இன்று இருக்கும் காலகட்டத்தில் உணவு பழக்கங்களாகட்டும் இல்ல வாழ்வியல் முறைகளாகட்டும் இது எல்லாத்திலையும் நம்ம இது மூணையும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறிதான். இத்தனை காலகட்டங்கள் ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல நம்ம நுழைந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வரும் காலம் மிக மோசமான காலமாகத்தான் அமையும். இந்த அன்பையும் அறத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்கு இது போன்ற ஓரிரு உள்ளங்கள் தான் மனதால் நினைத்து அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அன்பையும் அறத்தையும் அமைதியையும் நிலைநாட்ட என் நண்பர் திரு தாய்ராசி ஜெகதீஸ்வரன் அவர்களுடன் இணைந்து அவர்களுடைய அந்த உரையை எங்கள் பள்ளியில் கண்டிப்பாக நிகழ்த்த வேண்டும். அதற்கு மனப்பூர்வமாக மற்ற நிகழ்வுகளை விட இந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் பள்ளியில் சிறப்பாக அந்த திருக்குறள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்கூல் ரன் பண்றதுல நாங்கள் எங்களுக்கு கேர் பண்ணவே மாட்டோம். அவர் படித்ததும் வேற சப்ஜெக்ட், நாங்கள் படித்ததும் வேற. எங்கிருந்தோ எங்களுக்குள் வந்தது இந்த தமிழ் ஆர்வம். தமிழ் ஆர்வம் மற்றும் வெறும் புத்தகம் எழுதி நம்ம மட்டும் முன்னேறணும்ன்றது எங்களுக்கு இருக்க ஆர்வம் கிடையாது. திருவள்ளுவர் அவனை ஏன் தெய்வ புலவன் என்று சொன்னாங்கன்னா எனக்கு என்னவோ அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு திருக்குறள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு செயற்கையா ஒரு இவங்களா உருவாக்கி ஒரு மனிதன் எழுதினாரு அப்படின்னு இதெல்லாம் நம்மளுடைய நம்ப வைக்கிறதுக்கான ஒரு செய்திகள். இது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு நூல். இதுக்குன்னு யாராவது ஆத்தர் இருந்தாலும் நீங்க நம்புவீங்க. அதனால இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அப்படிப்பட்ட அந்த தெய்வ நூலை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் எனில் நம் பிள்ளைகளும் அதை பின்பற்றணும், வருங்கால சந்ததியும் அதை பின்பற்றணும். காலையிலே எழுந்து நம்ம தொலைபேசியை பார்த்தோம்னா நம் பிள்ளையும் அதைதான் செய்யணும். காலையிலே எழுந்து நம்ம திருக்குறள் படிச்சு திருக்குறளுடைய உரை பொருள் சொல்றத கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அழகா சொன்னீங்கன்னா அது திருக்குறள் பிடிக்கும். இப்ப எங்க பள்ளியில நாங்க பிரேயர்ல எல்லாமே பண்ணுவோம். அப்ப திருக்குறள் பத்தி நான் ஏதாவது ஒரு கதையை சொன்னேன்னா அது எந்த திருக்குறளை உணர்த்துதுன்னு என் மாணவன் கண்டுபிடிப்பான். அந்த அளவுக்கு நான் என் பிள்ளைகளை ஊக்கப்படுத்திட்டு இருக்கேன். அதனால வருங்கால மாணவர்கள் கிட்ட போயிட்டு இந்த திருக்குறளை சேர்க்கணும். அதற்கான சீரிய பணி அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. எங்களுக்குலாம் அப்படி கவலை இல்லை, இருந்தாலும் நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நீங்களா இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐயாலாம் அழகா தமிழ் கேட்க 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 ஆசையா இருக்கு. நேரம் தான் நமக்கு இருக்க மாட்டேங்குது. 6 மணிக்கு சொன்னா 7 மணிக்கு வர மாதிரி இருக்கு. இருந்தாலும் இன்னும் நம்மளுடைய கூட்டத்தில் நிறைய பேர் பங்கேற்கணும். தமிழை வளர்க்க நீங்கள் உறுதுணை புரியணும். ஐயாவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு நம்ம தமிழை வளர்க்கறதுக்கு நம்மளால எப்போ நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழையும் இந்த திருக்குறளையும் வளர்க்கறதுக்கு ஐயாவுக்கு உதவியா இருக்குன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா.